ஆக்சுவலாக உங்ககிட்ட எப்படி என்னோடய வாழ்த்தை சொல்கிறதுன்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் லைஃப்பில் முக்கியமான விஷயம் நடக்கிறப்போ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. இந்த கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு உனக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு என் வாழ்த்துக்களை தெரிய வைக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை ராஜி. சாரி, உன்னை சங்கடப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படி சொல்ல. சத்தியமா நீ என்னை கூப்பிடாததுல எந்த தப்பும் இல்லை. அப்படியே நீ என்னை கூப்பிட்டுருந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு. அதான் ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து என் வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினச்சேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராஜி. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத சந்தோஷமான மன வாழ்க்கை ஒன்று கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். கமலுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அவனை கிண்டல் பண்றேன்னு தப்பா எடுத்து போனான்னு பயமா இருக்கு. நான் உன்னை வாழ்த்துறது அவனுக்கும் சேர்த்தான். தேங்க்ஸ் ராஜி. என் வாழ்த்துக்களை ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி. எங்க நீ என்னை திட்டிட்டு பயமா இருந்துச்சு. நல்ல வேலை, நான் பொய்யா எதுவும் பேசலன்றது நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். அப்புறம் நீ இன்னும் லீவ் எடுக்கலையா? டைம் இல்லையா? ஆமா, ஆனா இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன். சாரி, நான் வர ரொம்ப நேரம் பேசி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ராஜி. தேங்க்ஸ். வரேன். விஷ்ணு, சாரி, பிஸியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எனக்காக ஸ்பேர் பண்ண முடியுமா? நான் உடனே போயிடுவேன். ஏங்க, ஒரு நிமிஷத்துல அப்படி என்ன பேச போறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா சொல்லுங்க. முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க ராதிகா, என்ன விஷயம்? சொன்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா தப்பா இருக்க போறது இல்ல. அப்புறம் நான் எப்படி உங்களை தப்பா எடுத்துப்பேன்? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்னோட லஞ்ச் சாப்பிட முடியுமா? என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன உங்க பர்த்டேவா? இல்ல. அப்புறம்? ஒன்றும் இல்லை, அம்மு ரொம்ப நாளா ஸ்கூல்ல லஞ்ச்ல சாப்பிட்றதுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. காலையில சிக்கன் பிரியாணி செஞ்சேன். அவ சாப்பிட்டு சூப்பரா இருக்குமான்னு சொன்னா. அவளோட லஞ்ச் பாக்ஸ்ல பிரியாணியை பேக் பண்ணும்போது, அம்மா விஷ்ணு அங்கிளுக்கும் பிரியாணி கொண்டு போய் கொடுமான்னு ஆசையா சொன்னா. நான் ஏதோ அவசரத்துல செஞ்சேன், அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அவளை ஏமாத்துறதுக்காக கொடுத்தா தப்பா நினைச்சுப்பாருன்னு சொன்னேன். அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, நான் கொடுக்க சொன்னதா சொல்லுமான்னு அடம் பிடிச்சா. அவளை சமாளிக்க முடியாம சரின்னு சொல்லிட்டேன். எப்படியும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணி பிரியாணி சாப்பிட்டீங்களா அங்கிள்னு கேட்காம விட மாட்டான்னு எனக்கு தெரியும். அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கும் சேர்த்து பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட என்னங்க நீங்க, சிக்கன் பிரியாணி சும்மா கொடுத்தா சாப்பிட கசக்குமா என்ன? அதுவும் குழந்தை அவ்வளோ ஆசையா சொல்லி கொடுக்குறப்போ எப்படி நான் வேணாம்னு சொல்லுவேன்? ஆ, என்னோட சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கேண்டீனுக்கு வந்ததும் ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். தேங்க்ஸுங்க, ம், நான் வரேன். ஓகே.